அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் நாளை முக்கிய முடிவை வெளியிடுவார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பசுபதி வழங்கிக்கலாம். பசுபதி, என்ன முடிவது விவரங்கள்? சரவணன் வணக்கம். அதாவது நம்ம முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் இல்லத்துல பார்த்தோன்னா இன்னைக்கு காலையில இருந்தே ஒரு 500க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் வந்து அவரோட இல்லத்துல வந்து குவிஞ்சு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறதா ஒரு காலில இருந்தே ஒரு செய்தி வந்து பரவி இருந்தது. அதை அடுத்து நம்ம நேர்ல சென்று பார்த்தோம். இதை அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் இல்லத்துல பார்த்தோம்னா அதிமுக நிர்வாகிகள், அதாவது ஒன்றிய செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள், மண்டல செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் வந்து காலையிலிருந்தே ஒரு பேசும் பொருளா இருந்தது. ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறோம் அப்படிங்கிறது இன்னைக்கே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர் பேசுகையில் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இன்று இரவு வந்து நான் அவகாசம் தரேன். நீங்க வந்து மொத்தம் எனக்கு வந்து 3 ஆப்ஷன் நான் தரேன். அதாவது பல அவமானங்களை தாண்டி இந்த கட்சியில் நான் தொடர்வதா, அல்லது மாற்று கட்சியினர், அதாவது சொல்லப்போனால் குறிப்பா தாவேகாவுக்கு செல்வதா, அல்லது அரசியலில் இருந்தே நான் ஓய்வு பெறவா என்று 3 கருத்துக்களை வந்து தொண்டர்களிடம் வந்து வச்சிருக்காரு. இந்த கருத்துக்களை வந்து இன்று இரவுக்குள்ள வந்து அனைத்து தொண்டர்களும் அவருக்கு வந்து சொல்லுமாறு ஒரு ஒரு அவகாசம் வந்து விதிச்சிருக்காரு. இந்த அவகாசத்தின் அடிப்படையில் நாளை வந்து கண்டிப்பா அவர் வந்து ஒரு முக்கிய முடிவை எடுக்க போறதா தகவல். அதுவும் அந்த தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ, கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் முழுமையா கட்டுப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதனால நாளைய தினம் வந்து ஒரு பெரும் பேசு பொருளா கண்டிப்பா அமைய வாய்ப்பு இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா நம்ம ராலிமல்ல கிட்டத்தட்ட ஒரு 4 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகி தற்போது மீண்டும் இந்த அதிமுக ஆட்சியிலே நான் தொடர்வதா அல்லது மாற்றுக் கட்சிக்கு செல்வதா என்பது வந்து ஒரு முக்கியமான முடிவா இருக்கும்னு நினைக்கிறேன் சரவணன். பசுபதி, அவரது ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க? அவர் ஆதரவாளர்கள் வந்து அதான் இன்று இரவுக்குள் நாங்கள் மட்டுமல்லாமல் எங்களை சார்ந்த தொண்டர்களிடமும் நாங்கள் கலந்து கொண்டு இன்று இரவுக்குள்ள வந்து உங்களுக்கு நாங்கள் தகவலை வந்து சொல்றோம். அந்த தகவலின் அடிப்படையில் நீங்க என்ன கருத்துக்கள்லாம் அதிகமாக வருதோ அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நீங்க முடிவெடுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முக்கியமா வந்து மாற்றுக் கட்சியினருக்கு செல்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரியுது சரவணன். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் நாளை முக்கிய முடிவை வெளியிடுவார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பசுபதி வழங்கிக்கலாம். பசுபதி, என்ன முடிவது விவரங்கள்? சரவணன் வணக்கம். அதாவது நம்ம முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் இல்லத்துல பார்த்தோன்னா இன்னைக்கு காலையில இருந்தே ஒரு 500க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் வந்து அவரோட இல்லத்துல வந்து குவிஞ்சு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறதா ஒரு காலில இருந்தே ஒரு செய்தி வந்து பரவி இருந்தது. அதை அடுத்து நம்ம நேர்ல சென்று பார்த்தோம். இதை அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் இல்லத்துல பார்த்தோம்னா அதிமுக நிர்வாகிகள், அதாவது ஒன்றிய செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள், மண்டல செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் வந்து காலையிலிருந்தே ஒரு பேசும் பொருளா இருந்தது. ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறோம் அப்படிங்கிறது இன்னைக்கே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர் பேசுகையில் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இன்று இரவு வந்து நான் அவகாசம் தரேன். நீங்க வந்து மொத்தம் எனக்கு வந்து 3 ஆப்ஷன் நான் தரேன். அதாவது பல அவமானங்களை தாண்டி இந்த கட்சியில் நான் தொடர்வதா, அல்லது மாற்று கட்சியினர், அதாவது சொல்லப்போனால் குறிப்பா தாவேகாவுக்கு செல்வதா, அல்லது அரசியலில் இருந்தே நான் ஓய்வு பெறவா என்று 3 கருத்துக்களை வந்து தொண்டர்களிடம் வந்து வச்சிருக்காரு. இந்த கருத்துக்களை வந்து இன்று இரவுக்குள்ள வந்து அனைத்து தொண்டர்களும் அவருக்கு வந்து சொல்லுமாறு ஒரு ஒரு அவகாசம் வந்து விதிச்சிருக்காரு. இந்த அவகாசத்தின் அடிப்படையில் நாளை வந்து கண்டிப்பா அவர் வந்து ஒரு முக்கிய முடிவை எடுக்க போறதா தகவல். அதுவும் அந்த தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ, கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் முழுமையா கட்டுப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதனால நாளைய தினம் வந்து ஒரு பெரும் பேசு பொருளா கண்டிப்பா அமைய வாய்ப்பு இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா நம்ம ராலிமல்ல கிட்டத்தட்ட ஒரு 4 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகி தற்போது மீண்டும் இந்த அதிமுக ஆட்சியிலே நான் தொடர்வதா அல்லது மாற்றுக் கட்சிக்கு செல்வதா என்பது வந்து ஒரு முக்கியமான முடிவா இருக்கும்னு நினைக்கிறேன் சரவணன். பசுபதி, அவரது ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க? அவர் ஆதரவாளர்கள் வந்து அதான் இன்று இரவுக்குள் நாங்கள் மட்டுமல்லாமல் எங்களை சார்ந்த தொண்டர்களிடமும் நாங்கள் கலந்து கொண்டு இன்று இரவுக்குள்ள வந்து உங்களுக்கு நாங்கள் தகவலை வந்து சொல்றோம். அந்த தகவலின் அடிப்படையில் நீங்க என்ன கருத்துக்கள்லாம் அதிகமாக வருதோ அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நீங்க முடிவெடுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முக்கியமா வந்து மாற்றுக் கட்சியினருக்கு செல்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரியுது சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பசுபதி.